அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்புக்குரிய உறவினர்களே, குறிப்பாக நான் சொல்ல வர இந்த விடயம் வந்து யாருக்குன்னு சொன்னாக்கா, புத்தளம் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவர்களுக்கு. புத்தளம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள முஸ்லீம் சமூகமே நல்லா விளங்குறோம். அவங்களுக்கு தான் இந்த பதிவு. கடந்த காலங்களில் வந்து நான் பதிவு போட்டிருந்தேன். உங்களால் ஏண்ட ஒரு டொனேட் ஒன்று பண்ணுங்க. 60 பேர் பண்ணிக்க, 60 பேர் பண்ண நல்லா விளங்கி கொள்ளுங்க. நீங்களும் வந்து எவ்வளோ நான் கேட்குற அல்லாட பேரில் தானே, நம்ம கேட்குற அல்லாட பேரில் தாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும். இந்த வகையில் நீங்கள் வந்து எவ்வளோ பேர்ட்ட ஏமாந்திப்பீங்க. சும்மா தெரியாமல் கேட்குறேன், சும்மா லேசான ஏமாற இல்லை. 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் ஏமாந்தவங்களாம் இருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு வந்து இன்னொன்று, யாராச்சும் ஒருத்த வந்து கால் பண்ணி உங்களுக்கு இப்படி பரிசு விழுந்திக்கு ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா காசை போட்டால் உங்களுக்கு கோடி ரூபா காசு கிடைக்க போகுது. ஆட்டை பிடிச்சி போய் போட்டிப்பீங்களா? யார் சரி வர போட்டி இப்படியா நடந்துச்சு சம்பவம். உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் என்று சொல்லி யாராச்சும் ஒரு ஆள் சொல்லினா நீங்கள் உடனே போய்த்து அந்த வேலையை செய்யுங்க. உங்களுக்கு காசு மண்ணா போயிடும். சில இடத்துல கிடைக்கும், சில இடத்துல அவ்வளோதான் மண்ணா போச்சு. உங்களுக்கு உண்மையாக நேர்மையாக அல்லாட பேரில் தாங்க ஒரு 1000 ரூபா ஒன்று போடுறதுக்கு என்னப்பா கசப்பு, தாராள கசப்பு, மனசில் அவ்வளோ கசப்பு வந்துட்டா ஒரு வழியில் நீங்கள் பிடிச்ச ஒரு வழியில் நீங்கள் என்ன செய்றீங்க, அதை ரஃப் பண்ணால் இன்னொரு வழியில் நீங்கள் அவுத்து விட்றீங்க. உங்களுக்கு தெரியும், அறியாமே போகுது. சரி, அதுக்கு வந்து சொல்ல மாட்டீங்க, காசு வேண்டு கேட்டால் அதை சிலிப்பை எடிட் பண்ணி அனுப்புகிறவங்களும் இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? அது சிலிப்பி தானே, அதை எடிட் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ இப்படி எங்கள் சமூகத்தில் பிரச்சனை. அதனால் எதையும் யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு உங்களால் ஏண்டதை சதக்கான அடிப்படையில் கூட்டு சதக்கான அடிப்படையில் உங்களோட டொனேட்டுகளை பண்ணுங்க. எல்லா போலும் நல்லா இருக்கு. சரியா? நீ தெரிஞ்சுக்கிட்டே எவ்வளோ பெரிய பாவங்களோ, தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் செய்கிற அந்த தவறுகளோ தெரிஞ்சானே செய்றீங்க, தெரியாமல் செய்யலையே. பேராசை செய்கிறீங்க தானே. அந்த வகையில் நீங்கள் வந்து நான் வந்து நேர்மையாக உண்மையை சொல்லி கேட்குறேனே அல்லாட பேர்லண்டு. இன்ஷா அல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு. அல்லாவை நினச்சி உங்களோட சதக்காவை இன்ஷா அல்லா செய்யுங்க. அல்லா போதுமானவன். அடுத்த வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.